ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட சொல்லணும், மொத்தமாக 50 புக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என் சேனலில் இதுவரை வந்த பிரம்மாண்டமான அன்பாக்சிங் இதுதான்னு சொல்லலாம். இப்போ வாங்க பார்த்துடலாமா? இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு புக்கை அன்பாக்ஸ் பண்ண வேண்டியதான். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். தி ஃபர்ஸ்ட் புக், மேன் சர்ச் ஃபார் மீனிங். இந்த புக் வந்து நான் ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்ட்டை பேசிக்கிட்டு இருந்தேன் புக்ஸை பற்றி. அப்போ அவங்க சொன்னது, அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் பற்றி இந்த புக்கில் இருக்கும். நான் ஃபிக்ஷனாக இருந்தாலுமே செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே இது நடக்கிறப்பயோ உள்ள விஷயங்களை வந்து இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு செகண்ட் வேர்ல்டு வார் அண்ட் ஹிட்லர் குறித்த கிரேஸ் வந்து ரொம்பவே அதிகம். அண்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் குறித்தும் எனக்கு வந்து ஆர்வம் அதிகம். அந்த மாதிரி வார் சம்பந்தமான புக்னால் நான் உடனே வாங்கிடுவேன். அப்படி சொன்னோடனே நான் ஓகே வாங்கிடலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். கிரேட் இண்டியன் சேல் வந்துச்சு. எப்பயுமே 250 விற்கிற புக் வந்து 149 கிடச்சிட்டு உடனே ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. மேன் சர்ச் ஃபார் மீனிங் படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அடுத்த புக், வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் இன் த லைப்ரரி. இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட புக்கு. என் ஃப்ரெண்டு வாங்கி தந்தாங்க. ரீட் வித் திவ்யான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. பிகினர் தான், முடிஞ்சால் அவங்க சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். நான் இங்கே வந்து உங்களுக்கு அந்த சேனலோட நேம் போடுறேன். அவங்க தான் இந்த புக் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. நான் வந்து மேன் சர்ச் ஃபார் மீனிங் ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, அதுவும் அவங்க தான். நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் புக்ஸ் பற்றி. அப்போ வந்து 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக, அதாவது ஆளுக்கு ஒரு புக் வாங்கி கொடுத்துக்கலாமான்னு கேட்டோன்னே ஓகே வாங்கி கொடுத்துக்கலான்னு சொன்னாங்க. அப்படி அவங்க வாங்கி கொடுத்த புக் தான் இது. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் இண்டியன் சேலில் ஹார்ட் கவரே 392 ருபீஸுக்கு கிடச்சிச்சு. இது வந்து ரொம்ப நல்ல டீலு. ஏன்னா பேப்பர் பேக் வந்து இந்த புக்குக்கு வந்து காஸ்ட்லியாக இருந்துச்சு, ஹார்ட் கவர் கம்மியாக இருந்துச்சுங்க. யோசிச்சு பாருங்கள், ஹார்ட் கவருங்க இது. வாவ், செம்மையாக இருக்குது பார்க்கவே. பார்த்துக்கோங்க. மிச்சுக்கோ அயோயாமா, டிரான்ஸ்லேட்டட் பை அலிசன் வாட்ஸ். ஜாப்பனீஸ் கற்றுக்கணுங்க, ஏன்னா அங்கே தாங்க லிட்ரேச்சர் வேறு லெவலில் இருக்குது. இங்கிலீஷ் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், அதெல்லாம் காட்டிலும் ஜாப்பனீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொழி எனக்கு தெரியாது. இங்கிலீஷ் படிக்கிறப்ப செம்மையாக தான் இருக்கும், பட் ஜாப்பனீஸ் படிக்கிறப்ப ஒரு டிவினிட்டி ஃபீல் கிடைக்கும். அதாவது தெய்வத்தன்மையான ஒரு விஷயங்களை நம்ம கற்றுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது ஜாப்பனீஸ் லிட்ரேச்சரால் மட்டும்தான் செய்ய முடியும். நான் ஜாப்பனீஸ் அதிகமாக படிக்கிறதுனால சொல்கிறேன். ஆனால் என்ன செய்ய, ஆக்சுவல் ஜாப்பனீஸில் படிக்க முடியலன்னு வருத்தமாக தான் இருக்குது. டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸ் எப்பயுமே ஒரிஜினல் ஒர்க்ஸை விட 1 ஸ்டெப் கீழே தான் இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஜாப்பனீஸில் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ரொம்ப நாள் மனக்குமுறல் இருக்குன்னு சொல்லலாம். ஜாப்பனீஸ் தெரில, என்ன பண்ண, கற்றுக்கணும். ஆனால் கற்றுக்கிட்டாலும் புக் படிக்கிற அளவுக்கு கற்றுக்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரில. பார்ப்போம், லாங்குவேஜஸ் ஸ்லோவாக கற்றுக்க ஆரம்பிப்போம். அடுத்த புக். வா, இதுக்குள்ள 2 புக் இருக்குங்க. ஓ இல்லை, ஒரு புக் வந்து எல்லோ ஃபேஸ். இது வந்து ரொம்ப 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 நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட புக்கு. நான் கிஃப்டாக கூட ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் நான் வாங்கலை இந்த புக்கை வந்து. ஏன்னா இது 415 ருபீஸ் வரும். கிஃப்டாக கொடுக்குறப்பயுமே நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணி போட்டு தான் அவங்களுக்கு இந்த புக்கை கிஃப்டாக கொடுத்தோம். 415 தானடான்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் இந்த புக்கோட பேஜஸுக்கு அந்த ப்ரைஸ் அதிகம்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அமேசான் கிரேட் இண்டியன் சேலில் 249 ருபீஸ்க்கு வந்துச்சு. டீலை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொதல் ஆர்டர் போட்ட புக் இதுதான். அண்ட் இட்ஸ் ஒரிஜினலுங்க, ஒரிஜினல். நான் கூட பைரேட்டடாக வந்து நினச்சேன். செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லோ ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணுறப்பே சூப்பராக இருக்குது. எப்பா செம்மையாக இருக்குங்க கவரு, நான் எதிர்பார்த்ததை விட. இது வந்து என்னென்னா, பப்ளிஷிங் ஹவுஸில் நடக்கிற விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. பார்ப்போம், படித்து பார்த்து நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரிவ்யூஸ்னால் நல்லா இருந்துச்சு இந்த புக்கு. நான் படித்து பார்த்தா தான் நான் முழு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியும் உங்களுக்கு. நான் இப்போதைக்கு நான் வந்து ரிவ்யூஸ் பார்த்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்க புக்கா, இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்துட்டு வாங்கின புக்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இதை வச்சு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் அன்பாக்சிங்காக இந்த வீடியோ இருக்க போகுது. அடுத்த புக், குந்தி. மகாபாரதத்தில் பாண்டவர்களோட தாய் வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு புக்கு. நான் ஆல்ரெடி இதில் வந்து தாரா வச்சுருக்கேன்.
அண்ட் இன்னொரு புக்கான மண்டோதரி வச்சுருக்கேன். இப்போ குந்தி வாங்கிட்டேன். இந்த கோரல் தாஸ் குப்தா வந்து மொத்தம் 5 புக் சீரீஸாக அதை எழுதியிருக்காங்க. அதில் 3 புக் வாங்கிட்டேன். இன்னும் 2 புக் மட்டும் மிச்சம் இருக்குது. ஒன்று திரௌபதி, இன்னொன்று வந்து அகல்யான்னு நினைக்கிறேன். இந்த 2 புக் மட்டும் மிச்சம் இருக்குது. அதை வாங்கிட்டு அந்த மொத்த சீரீஸ் நம்ம வாங்கிட்டோன்னு அர்த்தம். எப்பயுமே இந்த புக் வந்து அமேசானில் 250 இருக்கும், மற்ற வெப்சைட்டில் 399 இருக்கும். பட் இப்போ டீலில் வந்து 190 கிடச்சிச்சு அமேசான்லேயே. ஸோ 60 ரூபா கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாச்சு. புக் ஃபுல்லாமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குவேன். பட் கொஞ்ச நாள் போக 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 பைரேட்டட் காப்பீஸ் தான் அதிகம் வர 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 நான் ஃப்ளிப்கார்ட் அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்களும் புக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசானே போயிடுங்க. ஃப்ளிப்கார்ட் கம்மியான காசில் கொடுக்கலாம். பட் பைரேட்டட் காப்பி வர்றப்ப இவ்வளோ கொடுத்து பைரேட்டட் காப்பி வாங்குறதுக்கு கூட ஒரு 100 ரூபீஸ் போட்டு ஒரிஜினல் காப்பியே வாங்கிடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு உங்களுக்கு சொல்லும். அதனால தான் சொல்கிறேன். கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்கியாச்சு இந்த புக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக கிராஃபிக் நாவல் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் அது அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. ஏன்னா கிராஃபிக் நாவல் எல்லாமே 500+ தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி இந்த டீலில் ஒரு கிராஃபிக் நாவல் வாங்கியிருக்கேன். ஹார்ட் கவர் வந்து 1000 ரூபீஸ் இதோடது. டீல் இல்லாட்டி 1300 என்னமோ. பேப்பர் பேக் 1000 ரூபீஸ் இருந்துச்சு. டீல் இல்லாமல் டீலோட வந்து 792க்கு வந்துச்சு நினைக்கிறேன். 792க்கு இந்த புக்கை வாங்கியாச்சு. 792 கேட்பீங்க? எஸ். ஏன்னா இது வந்து வேர்ல்டு வார் சம்மந்தப்பட்ட ஒரு புக். அதனால வேர்ல்டு வார் சம்மந்தப்பட்ட புக் எவ்வளோ கோடியாக இருந்தாலும் நான் வாங்கிடுவேன். இங்கே பாருங்க, செம்மையா இருக்குங்க. மோஸ்ட் அஃபெக்டிங் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் நரேட்டிவ் எவர். செகண்ட் வேர்ல்டு வார் பற்றி நடந்த விஷயங்கள் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோலோகாஸ்ட் பற்றி இருக்குன்னு சொன்னாங்க. ஹோலோகாஸ்ட் இருக்கப்போ வேறு என்னங்க வேணும்? அந்த விஷயம் இருந்தாலே நான் வாங்கிடுவேன் கன்ஃபார்ம். ஏன்னா எனக்கு ஹிட்லர் செஞ்ச அந்த படுகொலையை வந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும் எனக்கு தோணிகிட்டே இருக்கும். எனக்கு வந்து அந்த இடத்துக்கே போய் பார்க்கணுன்னு ஆசை. அந்த ஜெர்மனியில் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பை நான் வந்து லைஃப் டைமில் சாகரக்குள்ளே ஒருத்தரையாவது போய் பார்த்துடணும்னு எனக்கு ஆசை இருக்குது. பார்த்துருவேன், நினைக்கிறேன், பார்ப்போம். அது சம்மந்தமான புக் அப்படிங்கிறப்ப நான் எப்படி விடுவேன்? கண்டிப்பாக வாங்கி தானே ஆகணும். செம்ம கவரு. 792க்கு ஓத்துன்னு சொல்லலாம். உள்ள பாருங்க. எப்பா டே, என்னடா இப்படி இருக்கு, இவ்வளோ நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆசை கிராஃபிக் நாவல் வாங்கணுன்ட்டு. ஆனால் வாங்க காசு இல்லை. அண்டு கிராஃபிக் நாவலை போய் இவ்வளோ கொடுத்து வாங்கணுமா நான் யோசிச்சிருக்கேன். பட் ஓத்துங்க. இங்கே பாருங்க, ஒரு பேஜ் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் உள்ள ஃபுல்லாக இருக்க போது. படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு. செம்மையா இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. இது வந்து நான் பெருசாக எதுவும் படித்து பார்க்கல. டிஸ்கிரிப்ஷன் படித்தேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஹோலோகாஸ்ட்ங்கிற வேர்டை பார்த்தோன்னே இதை ஆர்டர் போட்டேன். ஏதாவது ஒரு கிராஃபிக் நாவல் வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நான் தேடி பார்க்குறப்ப MAUSங்கிற இந்த நாவல் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. நான் வந்து ரிவ்யூ பார்க்கல, வேறு எதுவுமே பார்க்கல. அந்த வேர்ல்டு வார் பற்றிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சோடனே நான் ஆர்டர் போட்டேன். பார்ப்போம் உள்ள. ஆனால் இது வரைஞ்ச விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குது. ஃபேவரட் புக் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணதில்ல. அடுத்த புக் ஹியர் இட் இஸ், ஸ்வீட் பீன் பேஸ்ட். இந்த புக் வந்து என் ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ணாங்க. அவங்க பேர் காவியா. அவங்களும் புக் ஃப்ரெண்டு தான். அவங்களுக்கு நான் 2 புக் அனுப்புனேன். அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு புக் அனுப்புனாங்க. எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கிட்டோம். இந்த புக் வந்து ஆக்சுவலாக ரொம்ப காஸ்ட்லி. பார்க்க ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 216 பேஜஸ் தான் இருக்கும். பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 420. இந்த டீலில் வந்து 350 வந்துச்சு. நான் ஆர்டர் போட சொன்னேன், அவங்க ஆர்டர் போட்டாங்க. வாவ், செமையாக இருக்குங்க. அவங்க புக்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் இங்கே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அவங்க வந்து புக்கிஷ் கண்டென்ட் நிறைய போடுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாவ், விச் ரீட். இந்த புக்குமே ஆக்சுவலாக வந்த புதுசில் ரொம்ப காஸ்ட்லியான புக்கு. ஒரு 500+ வித்த புக்கு. அதுக்கடுத்து 350 ஆரும் வித்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த டீலில் வந்து 240 250 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு ப்ரைஸ் தெரில. பட் ரொம்ப கம்மியான விலையில் வந்துச்சு பீச் ரீடு. இது 2 ரைட்டர்ஸோட கதை. ஒரு ஹாலிடேல மீட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஏற்படுற லவ்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. எமிலி ஹென்ரி புக்ஸ் நான் எதுவுமே வாசிச்சதில்லை. பட் எல்லாரும் ஆகா ஓகன்னு சொல்கிறப்ப ஓகே, ஒரு எமிலி ஹென்ரி புக்காவது வாங்கணும்னு ப்ரைஸை பார்த்தா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். பட் இந்த டீலில் இந்த புக் ரொம்பவே கம்மியாக வந்துச்சு. என் அக்காட்ட சொன்னேன், என் அக்கா வாங்கி கொடுத்துட்டா. மினி அவர்கள் வாங்கி கொடுத்த மற்றொரு புத்தகமும் சொல்லலாம். இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் வென் மினி கிவ்ஸ் மீ திஸ் கைண்ட் ஆஃப் புக்ஸ்ன்னு சொல்லலாம்.
அடுத்து வருகிறது ஒரு மிகப்பெரிய பெட்டி. இது வந்து யுவா கார்னிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. யூடியூப் சேனல், அவங்க சேனலுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன்னு சொல்லலாம். ஆன்சைட்டி பற்றி, டிப்ரெஷனை பற்றி ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு தமிழ் சேனல் ரொம்பவே ரேராக தான் இருக்கும். அப்படிப்பட்ட தமிழ் சேனலை ரன் பண்ணுறவங்க தான் யுவா கார்னிகா. அவங்களோட சேனல் நேம் நான் இங்கே போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, ஆன்சைட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது புக் படிக்கணும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சேனலை போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாம், அவங்க கோ த்ரூ பண்ண விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்கிறப்ப வந்து ஓகே நம்ம மட்டும் தனியாக இல்லை, நம்மளை சுற்றி நம்மளை மாதிரி சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஏன்னா நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறப்பனா அவங்க சேனல் போய் பார்ப்பேன். அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகும். நானும் அந்த மாதிரி தாட்ஸை அண்டர்கோ பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை அண்டர்கோ பண்ணவங்க, இல்லாட்டி லைஃப்பில் லோவாக ஃபீல் பண்ணுறவங்க அவங்க சேனலை போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கலாம், உங்கள் லைஃப் மாறலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். வீடியோ சீரியஸ் டோனில் போகுதோ? ஓகே, இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ் எல்லாம் எப்படி வாங்கினேன்னு சொல்லிட்டு கதையை சொல்லிடுறேன். ஆல்ரெடி அவங்களை ரொம்ப பிடிக்கும், அதாவது அவங்க சேனலுக்கு நான் வந்து ஃபேன் சொன்னேன்ல, ஸோ அவங்க யூஸ் பண்ண புக் விற்கிறப்ப நான் வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். ஓகே நான் வாங்கிறேன்னு சொல்லிட்டு ஒரேடி அமௌண்ட் கொடுக்க முடியாது, நான் மாதம் மாதம் கொடுத்துறேன்னு சொன்னேன். ஓகேன்னு சொன்னாங்க. அப்படி தான் இந்த புக்ஸ் எல்லாம் நான் வாங்கினேன். கிட்டத்தட்ட 25 புக்ஸ் கிட்ட அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன். அந்த பாக்ஸை தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். திறந்தாச்சுங்க. இதுக்குள்ளே இருக்க புக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, அதான் நான் டிஸ்கிரிப்ஷன் கூட படித்து பார்க்கல. ஜஸ்ட்டு கவர் பார்த்து அண்டு சில குட்டி குட்டி ரிசர்ச் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ ஜஸ்ட்டு காட்டிடுறேன். உத்தரிங் ஹைட்ஸ் இந்த புக்கை பார்த்துக்கோங்க, எமிலி பிரான்டியோடது. பார்த்துக்கோங்க, நான் படித்து முடிச்சுட்டா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். பட் கண்டிஷன்ஸ் எல்லாம் செம்மையாக தான் இருக்கும், ஏன்னா எல்லாமே லைட் யூஸ்டு புக் தான். மோஸ்ட்லி கண்டிஷன்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன்ஸில் வந்திருக்கு. ப்ரைஸும் நம்ம கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். ஸோ பிரச்சனை கிடையாது, ஒர்த்து தான் சொல்லலாம். வா 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 பார்த்து எடுக்கணுங்க. ராபர்ட் லுட்லம், பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் ஆஃப் சிக்மா ப்ரோட்டோகால், த ஜான்சன் டைரக்டிவ் அப்படிங்கிற ஒரு புக்கு. இது கொஞ்சம் பழசாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட் ஸ்டில் இந்த மாதிரி புக்ஸ், அதாவது டான் ப்ரௌனோட புக்ஸ் என்கிட்ட நிறைய இருக்குது. பார்ப்போம் இதை படிக்க முடியுமான்னு சொல்லிட்டு. ஏன் இதை படிக்க முடியுமான்னு சொல்கிறேன்னா, இதில் எழுத்தெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், எழுத்து எல்லாமே ரொம்ப 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 குட்டியாக இருக்கும். அதுதான் பிரச்சனையே. இந்த புக் தான் நான் அவங்க அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பினோடனே ஃபஸ்ட்டு கேட்ட புக்கு, த டெத் ஆஃப் ட்ரூத். பார்க்கவே அவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு கவரு அண்ட் டைட்டிலும். ஸோ வாங்கிட்டேன். செம்மையாக இருக்குல்ல டைட்டில். பார்ப்போம் படித்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது ஹார்ட் கவரும் கூட அவ்வளோவா யூஸ் பண்ணல. உள்ளே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. சைடில் மட்டும் அந்த பழைய புக் அப்படிங்கிறதுக்கான அந்த ரெஃபரன்ஸ் இருக்குது. ஷிட்னி ஷெல்டனோட த நெக்டு ஃபேஸ். படிச்சுட்டு தான் எப்போ இருக்குன்னு சொல்லணும். நோ ஐடியா அபவுட் திஸ் புக். அவ்வளோதாங்க, இந்த பெட்டி முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம பெரிய பெட்டி அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். அது கூட நிறையா சின்ன சின்ன புக்ஸ் இருக்குது, அதை பார்த்துருவோம். மதுரை புக் எக்ஸிபிஷனில் வாங்கின புக்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். அண்ட் ஆத்தர் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு புக் அனுப்பியிருந்தார் ரிவ்யூக்காக, அதையும் பார்த்துருவோம். கலியுகா இந்த புக் வந்து ஆத்தர் வந்து ஒருத்தர் எனக்கு அனுப்புனார், இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை. படிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த கவருக்காகவே நான் தேடி போய் கேட்டேன் அவர்கிட்ட, ரிவ்யூ காப்பி அனுப்ப முடியுமான்னு சொல்லிட்டு அவர் அனுப்புனார். செம்மையாக இருக்குல்ல கவரு. அவேக்கனிங் ஆஃப் தி 10th கல்கி மூவி பார்த்ததுலேருந்து கல்கியோட 10வது அவதாரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப 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 ஆசை. ஸோ இந்த புக் வாங்கியிருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம், படித்து பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்த புக் மதுரை புக் எக்ஸிபிஷனில் தேடி பிடிச்சி வாங்கினது. முதல் ஷேக்ஸ்பியர் கடையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஷேக்ஸ்பியருக்கு தனி ஸ்டாலே போட்டிருக்காங்க, ஒத்தல்லோ. இந்த புக் வந்து நான் முழுசாக படித்ததில்லை, எக்ஸாம் பர்பஸ்க்காக படிச்சிருக்கேன். பட் முழுசாக படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. கதையை நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் சம்மரியாக படிச்சிருக்கேன். ஃபுல் புக்கை நான் படிக்கணும்னு ஆசை, அதுக்கு தான் இந்த புக் வாங்கியிருக்கேன். அதே இன்டர்பிரிட்டேஷன் இருக்குமான்னு எனக்கு தெரில, ஏன்னா ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலகட்டம் வேறு, அவர் வேறு மாதிரி எழுதியிருக்கலாம், இவங்க மாற்றியும் எழுதி வச்சிருக்கலாம், எனக்கு தெரில. நான் படித்து பார்க்கணுன்னு ஆசை, அதுக்காக வாங்கின புக் தான் இது. ஒத்தல்லோ முக்கியமாக இயாகோ கேரக்டருக்காக வாங்கினது. இயாகோவை அப்போவே வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு ஷேக்ஸ்பியர். எவ்வளோ க்யூரியஸாக இருக்கும் அப்போ படிக்க. பார்ப்போம், படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இயாகோக்காக ஒத்தல்லோ.
அடுத்த புக் வந்து பார்த்தீங்கன்னா நாயகன் வேன்கோ. நான் வந்து விஜய் வரதராஜோட பாட்காஸ்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் கேட்க ஆரம்பித்தேன். ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அப்படிப்பட்ட பாட்காஸ்ட் கேட்குறப்ப அவர் ரெக்கமெண்ட் பண்ண புக் வந்து இது அப்படின்னு சொல்லலாம். ரெக்கமெண்ட் பண்ணல, பட் ஸ்டில் நாயகன் வேன்கோ பற்றி உங்களுக்கு தெரியுமா, வேன்கோ பற்றி தெரியுமான்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டோரி சொல்லுவார். அதெல்லாம் கேட்குறப்ப அவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஒரு மனுஷன் வந்து வாழ்கிறப்ப அவனுக்கு வந்து சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லை, ஆனால் அவன் வரைஞ்ச பெயிண்டிங் இப்போ வந்து கோடி கணக்கில் விற்கிது. அப்போ வந்து அவன் சாப்பாடு இல்லாமல் பைத்தியம் பிடிச்சி செத்து போகிறான். அவனோட பெயிண்டிங் இப்போ வந்து அந்த பெயிண்டிங்கை வந்து வாங்க அடிச்சுக்கிறாங்க மக்களிடையே. ஒரு ஆர்டிஸ்ட் தன்னோட காலகட்டத்துக்கு முன்னாடி பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேன்கோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படிலாம் அவர் சொல்கிறப்போ வந்து எனக்கு வந்து அப்படியே புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. படித்து அவனோட அவரை பற்றின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் படிக்கிறதுக்காக வாங்கின புக் தான் இது. 100 rupees நினைக்கிறேன். மதுரை புக் ஃபேரில் வாங்கினேன். பார்ப்போம், படித்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இன்னும் வேன்கோ புக்ஸ் நிறையா தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்கணும்னு ஆசை, இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. பார்ப்போம். அடுத்த புக் டைகரிஸ். இந்த புக் வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு மதுரை புக் எக்ஸிபிஷனில் வாங்கி கொடுத்தான்னு சொல்லலாம். நேரில் வந்து வாங்கி கொடுக்கல, பட் ஸ்டில் ஜிபே த அமௌண்ட்னு சொல்லலாம். டைகரிஸ் இந்த புக்குமே ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் பற்றியே தான். நான் படித்து முடிச்சு சொல்கிறேன். பார்க்கவே கவரே செம ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. இந்த புக் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் பற்றியது. இந்தியாவிலேருந்து வாருக்கு போனவங்களை பற்றிய விஷயங்கள் வந்து இந்த புக்கில் இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் படித்தோடனே வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வாங்கவும் செஞ்சுட்டேன். மதுரை புக் ஃபேரில் இந்த புக்கு வாங்கினேன். பார்ப்போம், பாலமுருகன் எழுதியிருக்காரு. படித்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்த புக்கும் நம் விஜய் வரதராஜ் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ண புக் தான். ஓஷோ எழுதிய எனக்கு பிடித்த புத்தகங்கள். ஓஷோ பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி வேன்கோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேனோ அதே மாதிரி ஓஷோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பார்ப்போம். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஓஷோ புக்கு. படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அவர் சொன்ன விஷயங்கள் ஓஷோ பற்றி ஆகட்டும், இந்த புக்கை பற்றி ஆகட்டும், எனக்கு ரொம்பவே ஃபேசினேட் பண்ணிச்சு. அவரோட பாட்காஸ்ட் கேட்டு பாருங்கள். அவரோட பாட்காஸ்ட் நேம் இங்கே போடுறேன். யாராவது கேட்காம இருந்தால் தயவு செய்து போய் கேட்டு பாருங்கள். புக்கை பற்றி 2 பாட்காஸ்ட் பேசியிருப்பாரு, அதை கண்டிப்பாக கேளுங்க. அதில் அவர் ரெக்கமெண்ட் பண்ண புக் தான் இது. ஸோ இந்த புக் நான் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது அரௌண்ட் 260 rupees வந்துச்சு மதுரை புக் ஃபேரில். கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அண்ட் கலர் ரிக்ளமேஷன் பாலிசி 1921 to 1948 த ரீசன் பிஹைண்ட் சொல்லிட்டு இந்த புக்கு. இதெல்லாம் நான் படிக்கணும். லா பற்றி தெரிஞ்சுக்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த புக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈழம் பற்றி ஒரு புக்கு. இந்த புக்னால் எனக்கு ஐடியா இல்லை, ஏன்னா நான் வாங்கலை, ஐடியா இல்லை. பட் ஸ்டில் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறது. எஸ்எம் கோபாலரட்னம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த புக் ராவணன். அமீஷ் எழுதின ராவணன். இது வந்து ரொம்ப நாளாக படிக்கணும்னு ஆசை. இந்த புக் வந்து ராவணன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ராமாயணத்தை சொல்லியிருப்பாங்க. நான் அசுரன் படிச்சிருக்கேன், பட் இது படித்தது இல்லை. அமீஷ் ரைட்டிங்கில் படித்தது இல்லை எந்த புக்குமே. இதை படித்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த புக் பற்றி மட்டும் எனக்கு ஐடியாவே இருக்குது இந்த லிஸ்ட்டில். அதாவது அவங்க கொடுத்த புக்ஸில் இதை பற்றி மட்டும் தான் எனக்கு ஐடியா இருக்குது. இங்கே பாருங்கள், டேட் போட்டிருக்கு பாருங்கள். 23/9/2022 வாங்கியிருக்கோம் 360 rupeesக்கு. வாவ், இன்னமுமே செம கண்டிஷனில் இருக்குது. அவன் படிக்காட்டியுமே அந்த புக்கை கசக்கிறதோ, அவன் படிக்காட்டியுமே அந்த புக்கை வந்து குட் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்கான். இங்கே பாருங்கள். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான். இதுவும் அவன்கிட்ட நான் எடுத்துகிட்டு வந்தது. செங்கிஸ்கான் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. கதையாக கேள்விப்பட்டிருக்கேன், பட் படித்தது இல்லை. உட்காந்து படிக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால இந்த புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்ப்போம், படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். SLV மூர்த்தி எழுதியிருக்காரு. பார்ப்போம், படித்து முடிச்சுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்கிறேன். அடுத்து இங்கே பாருங்க, காட்சிகளுக்கு அப்பால் எக்ஸ்ட்ரா எழுதுனது. எனக்கு சினிமா பற்றி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசை. சினிமா எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சினிமா அண்ட் புக்ஸ் தான் நான் இப்போ வாழ்கிறதுக்கான காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சினிமா பற்றி அவர் வந்து சொல்லியிருக்காரு. படித்து பார்க்கலாம். இன்னும் சினிமா பின்புறத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த புக் தான் இது. பார்ப்போம், படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப குட்டியான புக் தான், படிச்சிருவேன். கூடிய சீக்கிரம் படிச்சுட்டு ரிவ்யூ போடுறேன். இது வந்து இந்த புக் ஃபேரில் செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்பில் வாங்கினது. இதை பற்றி நோ ஐடியா. யாராவது இந்த புக் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இது வந்து ஏதோ ட்ராவலிங் பற்றிய புக்காக 3 புக் வந்து அரௌண்ட் 250 கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வாங்கிட்டோம். இது நான் ரிவ்யூ செக் பண்ணேன். ரிவ்யூ நல்லா இருந்துச்சு, அதனால வாங்கினேன். இது வந்து ட்ராவலாக் மாதிரி. ட்ராவலாக் பற்றி எந்த புக்குமே என்கிட்ட இல்லை, அதனால கலெக்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம்னு வாங்கினதான். படிப்பேனான்னு தெரில, பார்ப்போம். இந்த புக்குமே அதில் தான் வாங்கினது. இது வந்து ரிவ்யூஸுமே நல்லா இருந்துச்சு, அதே சமயம் கவர் சூப்பராக இருந்துச்சு, கண்டிஷனுமே செம்மையாக இருந்துச்சு.
ப்ரைஸுமே அமேசானில் செக் பண்ணுறப்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால இது வந்து அந்த செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்னு மதுரை புக் ஃபேர்லேயே வச்சுருப்பாங்க. 3 புக் 250 அங்கே வாங்கினேன். த லிடோ லிபி பேச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸ்விம்மரை பற்றிய கதைன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில, ஐடியா இல்லை. அடுத்த புக்குமே 3 புக் 250 எடுத்தோம்ல, அதில் ஒன்று தான் கிளைவ் குஸ்லர் வித் பால் கேம்ப்ரிகோஸ் எழுதுனா ஃபயர் ஐஸ் புக்கு. இந்த கிளைவ் குஸ்லருங்கிறவர் வந்து செமையாக அந்த அட்வென்ச்சரஸாக எழுதுகிற ஒருத்தர். அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் படித்ததில்லை. இதை அவர் ரைட்டிங்கில் நான் படிக்க போகிற ஃபஸ்ட்டு புக். மதுரை புக் ஃபேரில் வாங்கி படிக்காத புக்கு. சார்லஸ் டிக்கன்ஸ் எழுதிய கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் படித்து பார்த்துட்டு சொல்கிறேன். சார்லஸ் டிக்கன்ஸ் ரொம்ப பழைய ஆத்தர் அண்ட் கிளாசிக்கான ஆத்தர் அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம் இந்த புக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து கொஞ்சம் சைல்டிஷாக கிட்டிஷாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி புக்ஸ் வந்து நான் பேட் மூடில் இருக்கப்போ படிக்க உதவும், கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறப்ப படிக்க உதவும். ரொம்ப சிம்பிளான புக்ஸ், அதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த புக்கை. அடுத்து மற்றொரு கிளைவ் குஸ்லர் எழுதிய புக்கு, த ரொமானவ் ரான்சன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதை பற்றி ஐடியாவே இல்லை. இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப மட்டமாக தான் இருக்குது. பார்ப்போம், படிப்பேனான்னு தெரில, ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் எனக்கு படிக்க தோணாது. பார்ப்போம். அடுத்த புக் இது அவன் கொடுத்த புக் தான், டெஃபி டிசன் ஆர்ஃபன். இது வந்து இந்தியா பாகிஸ்தான் கேட் ஓப்பன் பண்ணுற இடத்துல நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். ஸோ அதனால நான் எடுத்துகிட்டு வந்தேன், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்த புக் ஆனாஸ்வெல் எழுதிய பிளாக் பியூட்டி. இதுவுமே இந்த சைல்டிஷான கிட்டிஷான புக்கு, லோவாக இருக்கவோ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த புக்கு. உள்ளே நல்லாயிருக்கும் பார்க்க, அந்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கிட்டாக இருக்கப்ப ஃபேசினேஷனோட படிச்சிருப்போம். நீங்கள் ரீடராக இருந்திருந்தா, இப்போ நீங்கள் சிறுவர் மலர், வார மலர், இல்லாட்டி ஏதாவது காமிகான்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த புக்கோட ஃபீல் உங்களுக்கு புரியும், கனெக்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் அப்படி படிக்காமல் இப்போ தான் ரீடராக இருக்கேன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகுமான்னு தெரில. ஒரு வழியாக தன் முயற்சியில் வீரன் கிட்டத்தட்ட வெற்றியை பெற்று விட்டான்னு சொல்லலாம். பாதி புக்ஸ் மேலே அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். பட் இருக்கவே இருக்கு இவ்வளோ பெரிய பெட்டி. இதில் தான் அந்த 25 புக்ஸில் அந்த 5 புக்ஸ் தவிர மீதி 20 புக்ஸ் இருக்கு. பார்ப்போமா? பார்த்து தானே ஆகணும். ஓப்பன் ஆகி விட்டது. இருங்க, அதை கீழே வச்சுருவோம், என் மூஞ்சியே தெரியாது அப்புறம். ஷிட்னி ஷெல்டனோட இஃப் டுமாரோ கம்ஸ். உங்களோட ரைட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை. நிறைய பேர் ஷிட்னி ஷெல்டன் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்காக வாங்கினேன். ஆல்ரெடி ஒரு புக் நம்ம பார்த்தோம் அந்த சின்ன பாக்ஸில். கண்டிஷன் நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லா இல்லை, பட் ஓகே. செமையாக இருக்குங்க, கவரே செமையாக இருக்குது. த டேமிங் ஆஃப் தி குயின், பிலிப்பா கிரெகோரி எழுதுனது. இதை பற்றி உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். பட் கவர் சூப்பராக இருக்குது, கண்டிஷனுமே ஓகே, நல்லா தான் இருக்குது. கவருக்காகவே இந்த புக் வாங்கினேன், பார்க்க செம்மையாக இருக்குல்ல கவருக்கு, வா. அடுத்த புக் பார்த்தீங்கன்னா லிண்டா பில்லிங்டன் எழுதிய டெல் மீ டுமாரோ. இதை பற்றி நான் சுத்தமாக ஐடியா இல்லை, படித்து பார்த்துட்டு சொல்கிறேன். வாவ், ட்வின்லைட் புக். இது வந்து 4 ட்வின்லைட் புக்கோட அடுத்த ப்ரீக்வல் மாதிரி நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. பட் இந்த கவரை பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ட்வின்லைட் புக் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் ஃபஸ்ட் ஹேண்டில் வாங்கினா கிட்டத்தட்ட 1300 கிட்ட வரும். யூஸ்டு புக் ஷாப்லேயும் பார்த்துருக்கேன், பட் குட் கண்டிஷனில் பார்த்ததே இல்லை. இது அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறப்ப ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது ஹார்ட் கவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக் மட்டும், எல்லா புக்கும் அதே ஹார்ட் கவரில் வருமானு தெரில, பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இது அந்த 4 புக்கோட அடுத்த ப்ரீக்வலா சீக்வலான்னு தெரில, ஏதோ ஒன்று. நான் படித்து பார்த்துட்டு கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். த ஷார்ட் செகண்ட் லைஃப் ஆஃப் ப்ரீ டேனர் அண்ட் எக்லிப்ஸ் நொவெல்லா. சேத்தன் பகத்தோட த ஒன் நைட் அட் த கால் சென்டர். சேத்தன் பகத் புக்னா நான் ரீடர் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த புக்குன்னு சொல்லலாம். அவரோட தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன், ஏன்னா இங்கிலீஷ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. இந்த புக் வந்து கண்டிஷன் வந்து ரொம்ப புவராக தான் இருக்குது. பட் அவரோட த்ரில்லர் புக்ஸ் படிக்கிறப்ப டக்குன்னு டைம் போயிடும். படித்து பார்ப்போம். இப்போது சேத்தன் பகத் படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில என் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இப்போ நிறைய இங்கிலீஷ் புக் படிச்சுட்டேன், பட் பழசை மறக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அதை வாங்கி படிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். பார்ப்போம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் படிச்சுட்டு. அடுத்து மேவ் பிஞ்சியோட மைண்டிங் ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. எல்லாமே பெஸ்ட் செல்லராக இருக்குது, பட் நம்மளுக்கு தெரில
படிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த புக்கை பற்றி. கவர் சூப்பராக இருக்குல்ல? இன்னும் வருது, கவலைப்படாதீங்க. இது வந்து த அதர் சிஸ்டர், எல்லி கிராஃப்டோடது. இதுவுமே கவர் பார்த்து வாங்கினேன். அந்த டைட்டிலுமே க்யூரியஸாக இருந்துச்சு, இதுக்குள்ளே என்ன சொல்லியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்கினது. இன் டூ டீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. 50 Shades of Grey பிடிச்சிருந்தா இது உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நான் 50 Shades of Grey படித்தது இல்லை, பட் ஸ்டில் இது படிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். போர்ட்டியா டா காஸ்டா எழுதுனது. நல்லா இருக்குமா என்ன எனக்கு ஐடியா பெருசாக இல்லை, பார்ப்போம். புக் வந்து ஆவரேஜான கண்டிஷன். கேட்டி ஃப்ளின் எழுதிய சம்மோன் ஸ்பெஷல், ரைட்டிங் எஸ் ஜூலியட் சாக்ஸ்டான். இவங்களை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, படிச்சுட்டு தான் நான் சொல்லணும். இது நான் வந்து ரொம்பவே பிக்கியாக சூஸ் பண்ண ஒரு புக்கு, த ப்ராஃபசிஸ் ஆஃப் நாஸ்ட்ராடோமஸ். இது வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் கூகுள் பண்ணி இது எது சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியும், பட் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இந்த புக் அதை டீட்டெயிலாக சொல்லணும்னு நம்புகிறேன். பார்ப்போயே புக் மார்க் இருக்குங்க அதுக்குள்ளே. இங்கே பாருங்கள், ஸ்கூல் புக் ஸ்டோர்லாம் வாங்கியிருக்காங்க, பட் ஸ்டில் பார்க்க அவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருக்குது. புக் மார்க் ஆகட்டும், இந்த புக் ஆகட்டும், அப்போவே ஒரு மனுஷன் ஃபியூச்சரை கணிச்சு சொல்லியிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். அப்படிப்பட்ட புக் தான் இது. பார்ப்போம் ப்ராஃபசிஸ் எப்படி இருக்குது, ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம ஒரு வீடியோ கூட போடலாம். அண்ட் ட்வின் லைட் சாகாவோட இன்னொரு புக், எக்லிப்ஸ். இதை படிக்கிறோம். வாவ், இதோட கவரை பாருங்க, நியூ மூனோட கவர் எவ்வளோ அழகா இருக்கு. ட்வின் லைட் வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. நான் மூவியும் பார்த்ததில்ல, சீரீஸாக வந்திருக்கா வரலையா எனக்கு தெரில, அந்த ஐடியாவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு ட்வின் லைட் எடுத்து படிக்க போகிறேன், புக்காக தான் படிக்க போகிறேன். அதுக்கு அடுத்து பார்த்துக்கலாம், மூவியோ சீரீஸோ எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த புக்கை படித்து முடிக்கிறோம், அவ்வளோதான். வாவ், கவர் தாங்க. ஸ்டீஃபனி மேயர் ட்வின் லைட்டோட அனதர் சீரீஸ். 3 புக்கை எடுத்து விட்டோம். இன்னும் ஒரு ட்வின் லைட் புக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பிரேக்கிங் டான் இருக்கும். இந்த இருக்கு. இது போக ஆனா ஜேக்கப்ஸோட எ பென்னிவொர்த் ஆஃப் ஷான்சே படிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆன் த லிட்டில், கார்னிஷ் ஹிஸ்லஸோட ஸ்ப்ரிங் ஆன் தி லிட்டில். வாவ், ப்ரைட் அண்ட் ப்ரீஜுடைஸ். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. அமேசானுமே ப்ரைஸ் கம்மி தான், பட் நான் வாங்கலை. கிளாசிக்ஸ் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் நான் இது பிஏ இங்கிலீஷ் படிக்கிறப்ப இந்த கதை ஃபுல்லாக படிச்சுட்டேன் மீன்ஸ் அவங்க கொடுக்குற புக்கில் படிச்சிருந்தேன். அண்ட் டீட்டெயிலாக இல்லை, அந்த புக்கு இந்த அளவுக்கு டீட்டெயிலாக இல்லை. பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து மொத்தமே 70 பேஜஸோ 80 பேஜஸோ தான் இருக்கும், ஆக்ட் 1 ஆக்ட் 2ன்னு சொல்லிட்டு. பட் இதில் செம்ம டீட்டெயிலாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளோட சேனலோட ஃபஸ்ட் வீடியோவே ப்ரைட் அண்ட் ப்ரீஜுடைஸ் தான். அந்த 80 பேஜஸ் புக் படித்து அதுலேருந்து அந்த கதையவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சம்மரியாக. அதோட முழு புக் நம்ம சேனல் ஆரம்பிக்க காரணமாக இருந்த ஒரு புக்குன்னு கூட சொல்லலாம். இந்த புக் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வாங்கியிருக்கோம். அது யுவா படித்த புக்கை வாங்கியிருக்கோம். பார்ப்போம். அக்ஷய பாத்திரம் மாதிரி எடுக்க வந்துக்கிட்டே இருக்கே. காஃபின்ஸ், ஏ வேம்பையர் டேல். வேம்பையர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லலாம். ட்வின் லைட்டுமே நான் அதுக்கு தான் வாங்கினேன் மெயினாக. அதுவுமே வேம்பையர் சம்மந்தமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படித்து பார்த்துட்டு சொல்கிறேன். ஷில்வியா டே, பேர்ட் டு யூ. எல்லாமே நியூயார்க் டைம்ஸோட பெஸ்ட் செல்லர் தான் போட்டிருக்காங்க. இது பென்குயின் பப்ளிகேஷன் வேறு. கண்டிஷன்ஸுமே நல்லா தான் இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சில்வியா டேவோட ரிஃப்ளெக்டட் இன் யூ, த ஸ்வீட் ஷார்ப் ஏஜ் ஆஃப் அப்சஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு. இது எல்லாமே அவங்களே செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்பில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்க அப்படி தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம மொத்தமாக வாங்குறப்ப நம்மளுக்கு அவ்வளோ பெரிய நஷ்டம்னா சொல்ல முடியாது. ஏன்னா 2000 rupeesக்கு 25 புக்ஸு ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் சேர்த்தா 2250 அரௌண்ட் அந்த ப்ரைஸ் தான் வந்துச்சு. அதுக்கு இவ்வளோ புக்குங்கிறது எனக்கு வந்து ஒர்த்தாக தான் தெரிஞ்சு. 25 புக்ஸை நம்ம புதுசாக வாங்கணும்னா கிட்டத்தட்ட 10,000 rupees தேவை. பட் அவங்கள்ட்ட நான் வாங்கின ப்ரைஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். நல்லா இருக்குது.
பார்ப்போம். இதெல்லாம் படித்து என்னைக்கு முடிக்க அடுத்து 1 இயர் ஆனாலும் இதில் எவ்வளோ படிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. மாதம் நான் ஒரு 3 to 4 புக்ஸ் தான் படிப்பேன். அப்போனா இட் டேக்ஸ் டைம், 3 இயர்ஸ் கூட ஆகலாம், பார்ப்போம். பட் நம்ம வந்து எப்படின்னா, இருங்க முடிஞ்சு. என்னோட ஹேபிட் எப்படின்னா, எனக்கு புக் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். புக் படிக்கிறத விட புக் வாங்கி அந்த கவரை பார்த்து அந்த புக்கை ஃபீல் பண்ணுற விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக புக் படிக்காமல் வாங்குறது வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். நான் புக் படிப்பேன். நான் எப்படின்னா மந்த்லி 2 புக்ஸ் 4 புக்ஸ் அந்த மாதிரி தான் படிப்பேன். நான் கண்டினியூஸாக படிக்கிற ரீடர்னா இல்லை, மிகப்பெரிய ரீடர்னா இல்லை. ஒரு நாளைக்கு 100 பேஜ் படிப்பேன், 200 பேஜ் படிப்பேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் வந்து எனக்கு எப்போ படிக்கணும்னு தோணுதோ அப்போ தான் படிப்பேன். ஃபோர்ஸ் பண்ணி இந்த டெய்லி 10 பேஜ் படித்து ஆகணும் அப்படின்னா படிக்க மாட்டேன். எனக்கு அந்த மைண்ட் வரணும். இப்போ மூவி பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் வந்தால் தான் நான் மூவியே பார்ப்பேன். அதே மாதிரி புக் படிக்கணும் மைண்ட் வந்தால் மட்டும்தான் புக் படிப்பேன். நானே நான் எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது. இந்த புக்கை நான் வாங்கி என் ஷெல்ஃபில் வச்சு அழகு பார்க்குறது எனக்கு பிடிக்கும். எப்படி ஒரு பொருள் வாங்கி நம்ம வச்சு அழகு பார்ப்போமோ அதே மாதிரி நான் புக்கை வாங்கி வச்சு அழகு பார்ப்பேன்னு சொல்லலாம். அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து உங்கள் வீட்டுக்காக வாங்கி டெக்கோராக வாங்கி அழகு பார்ப்பீங்க. அதே மாதிரி நான் இந்த புக்ஸை வாங்கி அழகு பார்ப்பேன். இப்போ வரைக்கும் நம்ம 48 புக்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் 2 புக் இருக்குது. மைல்ஸ் டு கோ, இது வந்து வெற்றிமாறன் எழுதிய புக்கு. இது வந்து மதுரை புக் ஃபேரில் தான் வாங்கினேன். 245 ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து வெற்றிமாறன் தன்னோட வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்காரு. எப்படி நான் சினிமாக்குள்ளே வந்தேன், சினிமா எப்படி எடுக்க கற்றுக்கிட்டேன், என்னென்னா கஷ்டப்பட்டேன், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த புக்கில் இருக்கும். சினிமா பிடிச்சவங்க இந்த புக்கை படித்து பாருங்கள். டீட்டெயிலாக ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஒரு புக் வந்து எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக ஒரு மனுஷனை மாற்றும் அப்படிங்கிற விஷயத்த வெற்றிமாறன் சொல்லியிருப்பாரு. நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லியிருப்பாரு. புக்ஸ் படித்தனால தான் நான் டேரக்டரே ஆனேன் அப்படிங்கிற விஷயத்த அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு. டைம் இருந்தால் படித்து பாருங்கள். அடுத்த புக் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது எனக்கு புரியுது. இது வந்து நம்ம ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். முரக்காமியோட ஒரு புக்கை நம்ம ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சேனல் பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் நான் முரக்காமியோட எவ்வளோ பெரிய ஃபேன்னு சொல்லிட்டு. அவரோட புக் November 26 ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், November 26 லான்ச் ஆகுது இந்தியாவில். அந்த புக்கை தான் நம்ம இப்போது இந்த சேலில் ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கோம் 782 ரூபீஸுக்கு. என் ஃப்ரெண்டு தான் ப்ரீ ஆர்டர் பண்ணி தந்தா. த சிட்டி அண்ட் இட்ஸ் அன்சர்டைன் வால்ஸ், இந்த புக் தான் நம்ம ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அதோட டீட்டெயில்ஸ் போடுறேன். ப்ரீ ஆர்டர் பண்ண டீட்டெயில்ஸ், அந்த புக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுறேன். இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் படிக்கிறப்ப அவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. நீங்களும் அந்த டிஸ்கிரிப்ஷனை படித்து பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் படித்து பாருங்கள். முரக்காமி புக்ஸ் வந்தாலே நான் வாங்கிடுவேன். முரக்காமி புக்ஸ் கிட்டத்தட்ட 6 to 7 புக்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் ஒரு புக் தான் படிச்சிருக்கேன். பட் அந்த ஒரு புக் படித்தனால தான் நான் 6 to 7 புக்ஸே வாங்கினேன். இப்போ ப்ரீ ஆர்டர் பண்ணுற அளவுக்கு அவர் என்னை தள்ளியிருக்காரு. அந்த ஒரே ஒரு புக் நார்வீஜியன் வுட் அப்படிங்கிற அந்த புக்கு ஏன் படிக்கல வாங்கி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து முரக்காமி படித்தா நான் ரொம்ப லோவாக இருக்கப்போ படிக்கணும், இல்லாட்டி எனக்கு அந்த மைண்ட் செட் வரணும். முரக்காமி சம்திங் எனக்குள்ளே அந்த கிரேஸ் வரும். அது படிச்சுட்டா நான் ஒரு வாரம் வெளியே வர முடியாது அதுலேருந்து. இப்போ நார்வீஜியன் வுட் படிச்சுட்டு நான் இப்போ வரைக்குமே எனக்கு அதோட இம்பாக்ட் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இப்படி எழுதியிருக்கா மனுஷன், இவ்வளோ நல்லா எழுதியிருக்கானே, இந்த மாதிரி ரைட்டிங்கே நம்ம பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நான் முரக்காமி படிக்கிறப்பே ஒரு மாதிரி வேறு மோட்க்கு போயிடுவேன். அந்த மோட்லேருந்து நான் வெளியே வர முடியாது. இப்போ நான் வேலைக்கு போகிறப்ப நான் படித்தா ஃபுல்லாக மண்டை ஃபுல்லாக முரக்காமி தான் இருப்பார். அவரோட ரைட்டிங் தான் இருக்குமே தவிர மற்ற எதை பற்றியுமே நான் யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ஆயிரும். நீங்கள் யோசிக்கலாம் என்னடா லூசு மாதிரி பேசலான்னு சொல்லிட்டு. பட் தட் ரைட்டிங், முரக்காமி ரைட்டிங் வில் மேக் மீ இன்டு சம்திங் கிரேசின்னு சொல்லலாம். அந்த கேரக்டர் ஸ்கூலில் நான் போயிட்டேன்னா அந்த கேரக்டராகவே நான் வாழ ஆரம்பிச்சிருந்தேன் அப்படிங்கிற அளவுக்கு முரக்காமி எழுதியிருப்பார். அந்த அளவுக்கு நான் அந்த கேரக்டராக மாறிடுவேன். புரியுது அவங்களுக்கு? மீதி எந்த புக் படிக்கிறப்ப எனக்கு அந்த ஃபீல் வராது. இப்போது மைல்ஸ் டு கோ படிக்கிறேன்னா இன்னொருத்தரோட ஸ்டோரி நான் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் முரக்காமி படிக்கிறப்ப நான் அதில் வாழ்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ முரக்காமி படிக்கிறதுக்கு அந்த ஃப்ரீ டைம் வேணும். நார்வீஜியன் வுட் நான் தெரியாமல் எடுத்துட்டேன், படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதனால நான் ஒரு 6 புக் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ 7வது புக்காக இதை ப்ரீ ஆர்டர் போட்டிருக்கேன். எனக்கு அதுக்காக நான் டைம் எப்போ வரும்னு தெரில, பட் கண்டிப்பாக வரும் சாகரக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். முரக்காமிக்கு இது ப்ரொமோஷன் கிடையாது, ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. த பெஸ்ட் ஜாப்பனீஸ் ஆர்த்தர் ஜப்பான் வுட் நெவர் சி அண்ட் த வேர்ல்டு வுட் நெவர் சி. த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆர்த்தர்னு சொல்லலாம். மீதி எல்லாரும் அவ்வளோ யோசிச்சு எழுதுறா. தலைமை வந்து ஒரு ரன்னிங் போயிட்டு வந்து எழுதுவானா, அதுதான் முரக்காமின்னு சொல்லலாம். சிட்டி அண்ட் இட்ஸ் அன்சர்டைன் வால்ஸ் November 26 வரைக்கும் அந்த புக்கை வாங்கி கையில் பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணோம். அப்புறம் எப்போ படிப்பேன்னு தெரியாது. பட் ஸ்டில் ஏன் ஷெல்ஃபில் வச்சு அழகு பார்க்க November 26 வரைக்கும் வெயிட் பண்ணோம். இதாங்க என்னோட 50 புக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் பிடிச்சிருந்துச்சா?
பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் எந்தெந்த புக் நீங்கள் வாங்குவீங்க, இதில் எந்தெந்த புக் வந்து நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபேசினேட் ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் பாரதி குட் பை ஷைனிங் ஆஃப் இயர். சேஸ் நண்பா. இந்த வீடியோ பெருசாக தான் இருந்துச்சு. இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. கிட்டத்தட்ட உங்கள் டைமில் வந்து 45 மினிட்ஸ் எனக்காக கொடுத்துருக்கீங்க. கூட வரலாம், எடிட்டில் எவ்வளோ வருதுன்னு தெரில. நான் தோராயமாக 45 மினிட்ஸ்னு சொல்கிறேன். பட் ரொம்ப தேங்க்ஸ். என்ன மதிச்சு இவ்வளோ நேரம் பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.